வாங்க இன்னைக்கு கௌரி சமையலறையில் இன்னொரு புது டிஷ் பார்க்கலாம். சோயா பால்ஸ் ஃப்ரை. இது லஞ்சுக்கு தயிர் சாதம் ரசம் சாதத்துக்கு நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். ரொம்ப ஷார்ட் பீரியட்லேயே செஞ்சு முடிச்சிடலாம். சோயா பால்ஸ் ரொம்ப நல்ல ப்ரோட்டீன் நிறைய இருக்குது. அதே சமயம் நம்மளுக்கு காய் எதுவும் இல்லைன்னா இது வாங்கி ஃப்ரீசரில் எப்பயும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா காய் இல்லாத சமயத்தில் இது கிரேவி பண்ணலாம். பொரியல்லாம் பண்ணுறதுக்கு டக்குன்னு யூஸ் ஆகும். நைட்டெல்லாம் ஊற வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது இது 100 கிராம் சோயா. சின்ன சைஸும் வருது பெருசும் வருது. நான் பெருசு இன்னைக்கு பொரியல் பண்ண போகிறேன். இது மாதிரி ஃப்ரை மாதிரி பண்ண போகிறேன் லஞ்சுக்கு. இதில் கொட்டிட்டு ஒரு பாத்திரத்தில் கொட்டிட்டு நல்லா பாயிலிங் வாட்டர் எடுத்து இது ஊற வச்சிடலாம். இது மேலே மிதந்துட்டு தான் இருக்கும், பரவாயில்ல. ஊற வச்சுட்டு ஒரு 2 டம்ளர் முழுகிற அளவு சுடு தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம். ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் ஊறட்டும். ஊற வச்சு ஒரு 15 நிமிஷம் ஆயிருக்கு. பாருங்கள், தண்ணி எவ்வளோ இழுத்துருச்சு. இது புளிஞ்சு தான் எடுக்கணும். நீங்கள் எடுத்து ஒன்று செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த எண்டு வரைக்கும் வெந்திருக்கா, நடுவில் வரைக்கும்னு சொல்லிட்டு நல்லா வெந்திருக்கு. 15-20 நிமிஷம் ஊறினா போதும். இது புளிஞ்சு எடுத்துட்டு இதை சின்ன பாலாக இருந்தால் அப்படியே செய்யலாம். இருந்தாலும் இதை நாளாக கட் பண்ணி போட்டு செஞ்சோம்னா நல்லா அந்த மசாலாலாம் உள்ளே பிடிக்கும். இதுக்கு தேவையான மற்ற பொருள் பார்த்துடலாம். தாளிக்கிறதுக்கு எண்ணெய், தேவையான அளவு உப்பு, கருவேப்பிலை கொஞ்சம், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/2 ஸ்பூனு, பொடி இதுக்கு கொஞ்சோண்டு 1 பிஞ்ச் மஞ்சள் பொடி, கறி மசாலா 1 ஸ்பூனு, கொத்தமல்லி தூள் 1 ஸ்பூனு, வரமிளகாய் தூள் 1 ஸ்பூனு, அப்புறம் பெப்பர் கொஞ்சோண்டு. இது நல்லா இந்த மாதிரி புளிஞ்சு எடுத்துருங்க. இந்த மாதிரி தண்ணியே இருக்கக்கூடாது. நல்லா புளிஞ்சு எடுத்துட்டு கத்தி வச்சு இப்படி கட் பண்ணிக்கலாம். 3 இல்லைன்னா 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இரும்பு வடை சட்டி எடுத்திருக்கேன். கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இதுக்கெல்லாம் நான்வெஜ் மாதிரி நிறைய தேவையில்லை. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதை போட்டு வணக்கி விட்டுக்கலாம். வணங்கினோடனே இந்த பொடியெல்லாம் போட்டுடலாம். மஞ்சள் பொடி, கொத்தமல்லி தூள், கறி மசாலா, வரமிளகாய் தூள் 3 ஒவ்வொரு ஸ்பூனு. மஞ்சள் பொடி மட்டும் 1 பிஞ்ச் எடுத்துருக்கேன். இதை ஸ்லோவில் வச்சு நல்லா வணக்கி விட்டுக்கலாம். இதோட பெப்பர் கொஞ்சமாக போடலாம். அப்புறம் பார்த்துட்டு கூட பத்தலைன்னா மறுபடியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் பெப்பர் போடுறேன். இதை ஸ்லோவில் இந்த பொடியெல்லாம் எண்ணெயிலே வணக்கிட்டு இந்த கருவேப்பிலையும் போட்டு நல்லா வணக்கிக்கலாம். இந்த பால்ஸ் தண்ணியிலேருந்து நல்லா புளிஞ்சாச்சு. சூடாக இருந்துச்சுன்னா பச்சை தண்ணியில் ஒரு வாட்டி கழுவிட்டு கூட நீங்கள் புளிஞ்சிக்கலாம். நல்லா டைட்டாக புளியணும், அதுதான் முக்கியம். ஏன்னா தண்ணி இருந்துச்சுன்னா சொதன்னு இருக்கும். நல்லா இறுக்கமாக புளிஞ்சிட்டு அதுக்கப்புறம் நாளாக கட் பண்ணிட்டேன். இது 100 கிராம் செஞ்சிங்கனாவே 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு வரும். அதனால் இது 100 கிராம் தான் நான் செஞ்சுருக்கேன். இப்போ இதை இந்த மசாலாவில் ஆட் பண்ணிடலாம். இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நம்ம முதல்ல தண்ணியில் ஊற வைக்கும்போது உப்புல போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் ஸ்லோலேயே இருக்கட்டும். அந்த உப்பு மசாலாலாம் இதில் ஏறுற வரைக்கும் நல்லா ஒரு மாதிரி உள்ள மசாலாவும் ஏறணும், உப்பெல்லாம் ஏறணும். அதே மாதிரி இந்த இதுவும் சோயா பால்ஸும் கொஞ்சம் ஃப்ரை ஆன மாதிரி ஆகணும். 3லேருந்து 4 நிமிஷம் ஸ்லோவில் இருந்ததில் நல்லா இது இழுத்துரும். டக்குன்னு உப்பு காரத்தைலாம் தண்ணி தெளிக்க வேண்டாம். ஏன்னா தண்ணி தெளிச்சிங்கன்னா அது தண்ணியும் இழுத்துட்டு சொதன்னு ஆகிடும். நம்ம ஏற்கனவே தண்ணியை வேறு புளிஞ்சு எடுத்துருக்கோம். அதனால பத்தலைன்னா கொஞ்சம் ஆயிலே கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அந்த மாதிரி. இதை ஸ்லோ ஃப்ளேமில் 3-4 நிமிஷம் இருந்ததில் செக் பண்ணி பார்த்து உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. நல்ல ஸ்பைசியான சோயா பால்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நான் இப்போ ப்ளைனாக செஞ்சுருக்கேன். நீங்கள் ஆனியன் இதே மெத்தடு ஆனியன் வதக்கி விட்டு கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். இது ரசம் சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கு, இதுக்கெல்லாம் நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். லஞ்சுக்கு பசங்களுக்கு கொடுத்து விட்டாலும் இது சைட் டிஷ்ஷாக கொடுத்து விட்டிங்கன்னா காயெல்லாம் சாப்பிடாத பசங்க கூட இது சாப்பிட்ருவாங்க. இதில் நிறைய ஹெல்த் இருக்குது சோயாவில். இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட்ஸ் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. பாய்.